அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கல்வி நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பிளாட்டோ. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது நருந்தொகை. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு என்றார் பாரதிதாசன். ஆக கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கதை மூலம் பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரு நாளடைவுல நோய்வாய்ப்பட்டு கிடந்தார். அப்போ அவர் தன்னோட 3 மகன்களையும் கூப்பிட்டு, நான் என்னோட சொத்துக்களை எல்லாம் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ தன்னோட மூத்த மகன் கிட்ட கேக்குறார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேக்குறார். கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த வீடும் நிலமும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த மகன் கிட்ட கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பணம் நகை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தன்னோட 3வது மகன் கிட்ட கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஓலைச்சுவடி எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க கேட்டபடியே தன்னோட அப்பா தன்னோட 3 மகன்களுக்கும் கேட்டதையெல்லாம் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நாளடைவுல கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பலத்த வெள்ளம் வருது. அப்போ வீடு நகை பணம் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியறது இல்ல. அப்போ அவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, அந்த 2 பேரும் நாம வேற ஊருக்கு போயிடலாம், போயிட்டு அங்க கிடைக்கிற வேலையை நம்ம செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில பிழைச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி வேற ஊருக்கு போகிறாங்க. போயிட்டு அங்க விறகு வெட்டி கடுமையா உழைச்சு அதுல வர பணத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். அப்போ ஒரு நாள் அங்க மன்னர்கிட்ட ஒரு காவலாளி அவங்க 2 பேர்கிட்டயும் உங்களை மந்திரி அழைச்சிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க உடனே யோசிக்கிறாங்க, நம்ம எந்த தவறும் பண்ணலையே, ஏன் நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு அதே மாதிரி போறாங்க. போன உடனே அங்க தன்னை கட்டி அணைச்சிடுறாரு. அந்த மந்திரி கேக்குறாரு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் உங்களோட தம்பி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க இவர் எப்படி இங்க அப்படிங்கறத யோசனை பண்றாங்க. அப்போ கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அப்பா எனக்கு கொடுத்த ஓலைச்சுவடி அதை வச்சு நான் நல்லா கற்று தெரிந்து என்னோட ஞானத்தை நான் வளர்த்துக்கிட்டேன், பல பேர்கிட்ட போய் கல்வி கத்துக்கிட்டேன், அதனால எனக்கு கிடைச்ச பரிசு இது, என்ன மந்திரியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கிட்ட ஒரு அதாவது பணம் நகை எதுவா இருந்தாலும் சரி, பணம் ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா மத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா அது குறைஞ்சிடும். அதே போல மற்ற செல்வங்களும் கூட இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஏழ்மையில இருக்கலாம். அதே போல ஏழ்மையில இருக்கவங்க இன்னொரு நாள் பணம் வச்சிருக்கலாம். அது நிரந்தரம் அல்ல, அது நிலையானதும் அல்ல. ஆனா இந்த கல்விங்கிறது கொடுக்க 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 குறையாத ஒரு செல்வம். அப்படிப்பட்ட செல்வம் தான் இந்த கல்வி செல்வம். கொடுக்க கொடுக்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம 4 பேருக்கு சொன்னோம் அப்படின்னா நம்மளோட ஞானம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே போல அந்த அறிவு வளர்ந்துகிட்டே தான் போகுமே தவிர என்னைக்குமே குறையாது. ஆக கல்வி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஆக அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நம்ம நல்லா கத்துக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நகை பணம் இதெல்லாம் சேர்த்து வைக்கலாம். அதுவும் இல்லாம ஒரு சிறந்த கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கல்வியை சிறப்பா கற்று தெரிந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஆக நம்ம எல்லாருமே அந்த கல்வியை கற்றுட்டு அதுல வர அந்த தைரியம் தன்னம்பிக்கை நமக்கு மிக 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 அதிகமா இருக்கும். எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்க கிட்ட. ஒரு கல்வி இல்ல அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கம் இருக்கும். படிச்சவங்களை பார்க்கும்போது நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கறத யோசிப்பாங்க. ஆக இந்த கல்வி கொடுக்க கொடுக்க குறையாத கல்வியை நல்லா சிறப்பா கற்று தெரிந்து நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் உதவியா இருக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.